வணக்கம். மார்ச் 3ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வீக்கெண்டில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. யூஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. யூஎஸ்ஐ எதிர்பார்த்த மாதிரி அந்த பேச்சுவார்த்தை போகல. அதுக்கப்புறம் பத்திரிகையாளருக்கு முன்னாடி யூஎஸ் பிரசிடென்ட், அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் யுக்ரைன் பிரசிடென்ட் பேசிக்கிட்டது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதோடைய விளைவாக இப்போ நார்வேயை சார்ந்த ஒரு ஆயில் அண்ட் ஷிப்பிங் கம்பெனி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அவங்க யூஎஸ் மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கு ஃபியூவல் சப்ளை செய்யக்கூடிய நிறுவனம். அவங்க உடனடியாக அந்த ஃபியூவல் சப்ளையை நிறுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. என்டிடிவியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். 2024 யூஎஸ் மிலிட்ரிக்கு இந்த நிறுவனம் 30 லட்சம் லிட்டர்ஸ் ஃபியூவல் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யுக்ரைனுக்கு அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பிரிட்டனும் யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி யூகேக்கு போயிருக்கிறாரு. அங்கே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாரு. லோனுக்கான ஒரு ஒப்பந்தம், $2.84 பில்லியன் லோன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தி கீழே போயிருக்கு. பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்க்கும்போது 14% கீழே போயிருக்கு. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் இது. 2024-25 சீசனில் சர்க்கரை உற்பத்தி அவங்க முன்ன எதிர்பார்த்தது 270 லட்சம் டன். அது இப்போ 265 லட்சம் டன்னாக குறைச்சிருக்கிறாங்க. சுகர் சீசன் அக்டோபர் டு செப்டம்பர்னு நினைக்கிறேங்க. இன்னொரு முறை அது சரி பார்க்க வேண்டும். நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சுகர் ஃபேக்டரிஸ் தான் இந்த டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கிய காரணம் என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருப்பது, அதாவது சர்க்கரை உற்பத்தி கீழே போனதுக்கான முக்கிய காரணம் 2 சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று எத்தனால் உற்பத்திக்காக அவங்க சில டைவர்ட் பண்ணுறாங்க. இரண்டாவது கரும்பு கிடைப்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஸோ இந்த 2 முக்கிய காரணங்களாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தி குறைஞ்சதற்கு. பிப்ரவரி மாதத்தில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 34,574 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 2025 இது வரைக்கும் பார்க்கும்போது 1.12 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஐடி கம்பெனிஸ், குறிப்பாக இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மற்றும் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் உடைய நிதியாண்டு 2026 வளர்ச்சி எவ்வளவு இருக்கும்னு டாலர் கேபிட்டல் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் ஒரு கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. 7-9% இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி இருக்கும்னு அவங்க கருதுகிறாங்க. பாலாஜி பாஸ்பேட்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் என்எஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆக இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக 19% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 22% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. மும்பை நீதிமன்றம் முன்னாள் செபி தலைவர் மாதவி பியூரி மற்றும் வேறு 5 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல். உள்ளூர் பத்திரிகையாளர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. என்ன புகார்னா, செபி சரியாக விசாரிக்காமல் ஒரு கம்பெனிக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க, லிஸ்டிங்கான அனுமதி. அது லிஸ்ட் ஆனது, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேனிபுலேஷன் நடந்திருக்கு, இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இழந்திருக்கிறாங்க. இதுதான் புகாராக கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடைய விளைவாக தான் இப்போ மும்பை கோர்ட் எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவில் பண மோசடி நடந்திருக்கு, விதிமீறல்கள் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கு. பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரே தான் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? ஃபெமா வைலேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வைலேஷன் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. அவங்க 2 கம்பெனிகளை வாங்கியிருந்திருக்கிறாங்க, லிட்டில் இன்டர்நெட் மற்றும் நியர்பை இந்தியா பிரைவேட் லிமிடெட். இதில் தான் அந்த ஃபெமா வைலேஷன் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. அதோடைய விளைவாக ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 4,03,976 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ஏற்றுமதி 1,24,993 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய சேல்ஸ் 24,017 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. அதானி குரூப் மறுபடியும் யூஎஸ்ஏல பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஃபினான்ஷியல் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி அதானி குரூப்புடைய தலைவர் அதானி மற்றும் வேறு 7 பேர் மீது அங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு யூஎஸ்ஏல. என்ன குற்றச்சாட்டு? இந்தியாவில் அவங்க லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க, குறிப்பாக சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. $265 மில்லியன் பிரைபரி ஸ்கேமில் அவங்க இன்வால்வ்டாக இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுக்கான வழக்கு தான் அங்கே நடக்க இருக்கு. இப்போ ட்ரம்ப் அதிபராக வந்ததற்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிஸ் ஆக்ட்
அவங்க நிறுத்தி வைத்திருக்கிறாங்க அந்த சட்டத்தின் கீழே தான் இந்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதானி மீது. இப்போ ட்ரம்ப் வந்ததுனால அந்த கேஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதானிக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ அதானி குரூப் வந்து ஒரு பெரிய அளவில் யூஎஸ்ஏல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் ஃபினான்ஷியல் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. மாயில் நிறுவனம் தரப்பு அப்டேட் இருக்குது. பிப்ரவரி மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. மேங்கனீஸ் ஒரு ப்ரொடக்ஷன் 1.53 லட்சம் டன். பிப்ரவரி மாதங்கள்லேயே பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் தான் அதிகமான ப்ரொடக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மாயில். ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. மோட்டார் சைக்கிள்ஸுடைய விற்பனை 90,670 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 8,092 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. சொலேரியம் கிரீன் எனர்ஜி புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பிஎஸ்எஃப் ஜம்மு கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் 3 கோடி ரூபாய்க்கானது. சோலார் பவர் பிளான்ட் அமைப்பதற்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் டொமஸ்டிக் மற்றும் எக்ஸ்போர்ட் சேர்த்து பார்க்கும்போது 1,99,400 வாகனங்கள். போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் 1,97,471 வாகனங்கள். மாருதி சுசுகி ப்ரொடக்ஷன் டேட்டாவும் வெளியிட்டிருக்கிறாங்க பிப்ரவரி மாதத்திற்கானது. ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் பேசஞ்சர் வெஹிக்கிள் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேர்த்து பார்க்கும்போது 1,87,414 வாகனங்கள். போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் 1,78,261 வாகனங்கள். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 83,702 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் டிராக்டர் சேல்ஸ் 25,527 வாகனங்கள். போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் 21,672 வாகனங்கள். நியூட்ரி சர்க்கிள் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. ஆசாம் அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. ஃபுட் ப்ராசஸிங்காகத்தான் இந்த முதலீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நியூட்ரி சர்க்கிள் லிமிடெட். விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. டிராக்டர் சேல்ஸ் 308. போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் 397. பவர் டில்லர்ஸோட விற்பனை 2,952 யூனிட்ஸ். போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் 3,773 யூனிட்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ் 77,232 வாகனங்கள். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 9% விழுந்திருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய சேல்ஸ் 5,343 வாகனங்கள். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 23% விழுந்திருக்கு. என்எம்டிசி பிப்ரவரி மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அயன் ஓருடைய ப்ரொடக்ஷன் மற்றும் சேல்ஸ் டேட்டா. ப்ரொடக்ஷன் 4.62 MT. போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் 3.92 MT. சேல்ஸ் 3.98 MT. போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் 3.99 MT இருந்தது. ரெயின்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் தரப்பு அப்டேட் இருக்குது. 2023ஆம் ஆண்டில் அவங்க 2 நிலங்கள் வாங்கியிருக்கிறாங்க ஹரியானாவில். ஒன்று 2.3 ஏக்கரும் மற்றொன்று 1.23 ஏக்கரும். இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் அமைப்பதற்கான அனுமதிகள் பெறப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரெயின்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல். ஹுண்டை மோட்டார் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு 2 டாக்ஸ் நோட்டீஸஸ் வந்திருக்கு. டிமாண்டு ஒன்று வந்து 2.51 கோடி ரூபாய் கட்ட சொல்லி கூடுதலாக பெனால்ட்டி 25 லட்சம் ரூபாய். மற்றொரு டாக்ஸ் டிமாண்டில் 13 கோடி ரூபாய் கட்ட சொல்லி பெனால்ட்டி 1.34 கோடி ரூபாய் கட்ட சொல்லி வந்திருக்கு. பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. 58,727 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. எஸ்காட்ஸ் குபூட்டா பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. டிராக்டர் சேல்ஸ் 8,590. இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. பிரைம் ஃப்ரெஷ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. மணி கண்ட்ரோல் ஒரு செய்தி குறித்தான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது முற்றிலும் தவறான செய்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரைம் ஃப்ரெஷ் லிமிடெட் என்ன செய்தின்றது சரியாக தெரியலைங்க. அவங்க கொடுத்துருக்கிற விளக்கம் என்னென்னா அவங்க ப்ரொமோட்டர் மீது எந்த எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே போல் செபியும் எந்த விசாரணையும் கம்பெனி மீது இப்போ நடத்தலைன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க பிரைம் ஃப்ரெஷ் லிமிடெட். இந்தியாவில் மெடிக்கல் டூரிசம் கீழே போயிருப்பதாக பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அதற்கு முக்கிய காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு விசா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, குறிப்பாக மெடிக்கல் டூரிசம்காக. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் சில டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் எம்விடி இந்தியாவுடைய மெடிக்கல் வேல்யூ டூரிசம் நவம்பர் மாதத்தில் 43% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கீழே போயிருக்கு. டிசம்பர் மாதத்தில் 59% கீழே போயிருக்கு. 2025 எந்த நிறுவனங்களுடைய ஐபிஓ அதிகமாக எதிர்பார்க்கப்படுது ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறாங்க மின் பத்திரிகையில். டாடா கேபிட்டல், ரிலையன்ஸ் ஜியோ, என்எஸ்டிஎல், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், போட், ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட், ஜெப்டோ மற்றும் ஏத்தர் எனர்ஜி. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.